சின் அதாவது இந்த கன்னம் அப்படிங்கிறது ஃபேஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர். அதை நம்ம ஃபேஸுக்கே ஒரு ஹார்மனி கொண்டு வருது. இந்த சின் ஒரு சிலருக்கு வந்து ரிசசிவாக இருக்கும், அதாவது வீக்கர் சின் அப்படிம்போம், பின்னாடி போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், இந்த சின்னை எப்படி நம்ம மாற்ற முடியும், அதாவது சைஸை மாற்ற முடியும், இந்த வீடியோவில் பேசலாங்க. நான் டாக்டர் செந்தில்குமார், கிரியாஸ் காஸ்மெட்டிக் சென்டர், கோயம்புத்தூர். சரி, இந்த சின் வீக்காக இருக்குது இல்லை ரெசிசிவாக இருக்குது அப்படின்னா என்ன ப்ராப்ளம்? பொதுவாக அந்த சின்னதாக இருக்குது, பின்னாடி போன மாதிரி இருக்குன்னா நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதாவது டபுள் சின் இருக்கிற மாதிரி இருக்கும், வெயிட் போட்ட மாதிரி தெரியும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், அந்த மாதிரி இருக்கும்போது வந்து வயசான மாதிரி தெரியும். உங்களுக்கு சின்ன வயசாக இருந்தாலும் ஒரு ஓல்டு லுக் உங்கள் ஃபேஸுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸில் இருக்கிற ஹார்மோனி இல்லாமல் போகும். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, சின்னதாக இருந்துச்சுன்னா நோஸ் பெருசாக தெரியும், ஃபேஸ் ஃபீச்சர்ஸே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த மாதிரி சின்னதாக இருக்குது அப்படின்னா அவங்கள பார்க்குறக்கு ஒரு லெஸ் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த ப்ராட் சின்னோட ஒரு சில ஹீரோஸை பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மேன்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆண்களுக்கு பொதுவாக இந்த சின்னதாக ப்ராடாக வைடராகவும் இருக்கணும். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஷார்ப்பாக இருக்கணும். அது எந்த அளவுக்கு முன்னாடி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோவர் லிப்போட மார்ஜின் அளவுக்கு யூஸ்வலாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட ஃபேஸில் ஒரு ஹார்மோனி வரும், ஃபேஸ் ரொம்ப யூத்ஃபுல்லாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் தெரியும். இது எப்படி பண்ணலாம்? சிம்பிள் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லர்ஸுங்கிறது வந்து நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்லர்ஸ் தான். அது ஹைலூரோனிக் ஆசிட்னால ஆனது, பயாலஜிக்கலி இன்னர்ட். கிளினிக்லேயே வச்சு பண்ணுற மாதிரி ப்ரொசீஜர் தான். பெயின்லெஸ், சிம்பிள் ப்ராசஸ், நோ டவுன் டைம், ஸ்கார்ஸ் எதுவும் இல்லை. அதோட மெயின் ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பெர்மனண்ட் கிடையாது, இது டெம்பரரி. 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும், எகெயின் நீங்கள் இன்னொரு ஷார்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணும்போது உங்களுக்கு ஓவரால் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பாக இருக்குது. சரி, வேறு என்ன சொல்யூஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சின் ஆகுமெண்டேஷன் வித் இம்ப்ளான்ட்ஸ், அதாவது சிலிக்கான் இம்ப்ளான்ட் மூலம் நம்ம அந்த சின்ன பெரிதுபடுத்திக்க முடியும். இது எப்படி பண்ணுறது? இது ஒரு சர்ஜிக்கல் ப்ராசஸ். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் ஃபிட் ஆகும், உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து சைஸ் வேணும் டிசைட் பண்ணி அந்த இம்ப்ளான்ட்டை ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சர்ஜரி, அனஸ்தீசியா கொடுத்து சர்ஜரி மூலம் இதை பிளேஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, உதடுகளுக்கு பின்னாடி ஓப்பன் பண்ணி தாடை எலும்புக்கு முன்னாடி இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி செய்கிற மூலம் இது ஒரு டே கேர் ப்ராசஸ். காலையில் வந்து சாயந்தரம் போய்க்கலாம், பெருசாக பெயின் இருக்காது, உங்களுக்கு ரெஸ்ட் தேவையில்லை, கூடவே இம்மிடியட்டாக ரிசல்ட்ஸ் தெரியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம உதடுகள் பின்னாடி போய் செய்கிறங்காட்டி வெளியில் எங்கேயுமே தழும்புகள் இருக்காது. இன்ஃபேக்ட் நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி சின்ன ஆகுமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பண்ணியிருக்கிறாங்க, நம்மளால ப்ரூஃப் கொண்டு வரவே முடியாது, ஏன்னா ஸ்கார்ஸ் அது எங்கேயுமே தெரியாது. முக்கியமான விஷயம், இந்த மாதிரி சின்ன இம்ப்ளான்ட்ஸ் பண்ணணுன்னா ஈஸியாக ஃபேஸோட இன்டகிரேட் ஆகிரும், டிஷ்யூவோட மூவ் ஆகிறது இல்லை வேறு பிரச்சனை வர்றது எதுவுமே இருக்காது. பர்மனன்ட் லைஃப் லாங் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன இம்ப்ளான்ட்ஸ் பண்ணும்போது பெரிய நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேஸ் ஹார்மோனி வந்துடும். ஒரு சிலருக்கு டபுள் சின் இருக்கும், அது கூட அது கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த மாதிரி சின்ன இம்ப்ளான்ட் பண்ணும்போது கூடவே இன்னும் ஒரு சில ப்ராசஸ் நம்ம சேர்ந்து பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம ரைனோபிளாஸ்டி கம்பைன் பண்ணி பண்ணலாம், அதாவது நோஸோட ஷேப்பு குறைக்கலாம், இல்லை இந்த சின்ன இம்ப்ளான்ட்டுக்கு எந்த அளவுக்கு அது பிளண்ட் ஆகுமோ செய்ய முடியும். கூட ரொம்ப டபுள் சின் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேட்டும் இருக்கலாம், இந்த சின்னும் ரிசசிவாக இருக்கலாம். ஸோ இந்த சின்ன இம்ப்ளான்ட் பண்ணியும் கரெக்ட் ஆகலை அப்படின்னா மினிமலாக அந்த இடத்துல லிப்போசெக்ஷன் பண்ணி கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த சின் இம்ப்ளான்ட்டுங்கிறது ஒரு சிம்பிளான ப்ராசஸ். இது மூலம் ஃபேஸோட ஹார்மோனி, ஃபேஸோட ஷேப்பில் நிறைய மாற்றங்கள் வரும். நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப யூத்ஃபுல்லாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் தெரிய ஆரம்பிப்பீங்க. நன்றி, வணக்கம்.